கடவுளின் அமானுஷ்ய செயல்கள் பற்றி மனிதர்கள் பலருக்கு தெரிவதில்லை. பல மனிதர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்புவதுமில்லை. ஆனால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய செயல்கள் அல்லது அமானுஷ்ய செயல்கள் மூலமாகத்தான் ஆக்கல், காத்தல், அழித்தல் என அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளின் அமானுஷ்ய செயல்கள் என்பது மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாதவை. இதை நாம் 4 விதமாக வகைப்படுத்தலாம். கடவுளால் நிகழ்த்தப்படும் அமானுஷ்ய உருவங்கள், அமானுஷ்ய சத்தங்கள், அமானுஷ்ய வாசனைகள் மற்றும் அமானுஷ்ய செயல்கள். ஒவ்வொன்றின் விளக்கத்தையும் நாம் தனித்தனியாக பார்க்கலாம். முதலில் கடவுளால் நிகழ்த்தப்படும் அமானுஷ்ய உருவங்கள். இந்த அமானுஷ்ய உருவங்கள் என்பது நம்முடைய உடலின் வெளிப்புறத்தில் அல்லது நம்மை சுற்றி இருக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் காட்சிகளாக காட்டப்படும். இரண்டாவதாக நம்முடைய மனதிற்குள் காட்சிகளாக சில உருவங்கள் காட்டப்படும். இப்படி கடவுள் தன்னுடைய அமானுஷ்ய உருவங்களை எப்படி வேண்டுமானாலும் நம்மிடம் தெரியப்படுத்துவார். அடுத்ததாக அமானுஷ்ய சத்தங்கள். ஒரு வெற்றிடம் இருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம். அந்த இடத்தில் சத்தங்கள் வருவதற்கான எந்தவொரு பொருட்களோ அல்லது அசைவுகளோ இருக்காது. ஆனாலும் அந்த இடத்தில் இருந்து சத்தங்கள் வரும். அந்த சத்தங்கள் நமக்கு கேட்கும். அதேபோல் நம்முடைய மனதிற்குள்ளும் சில நேரங்களில் அப்படி அமானுஷ்ய சத்தங்கள் கேட்கும். இவ்வாறு கடவுள் அமானுஷ்ய சத்தங்களை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக அமானுஷ்ய வாசனைகள். ஒரு வெற்றிடத்தில் வாசனைகள் வருவதற்கான எந்தவொரு பொருட்களும் இருக்காது. ஆனாலும் அந்த இடத்தில் இருந்து வாசனைகள் வரும். அதை நம்மால் உணரவும் முடியும். இப்படி எந்தவொரு வாசனைகளையும் எந்தவொரு இடத்தில் இருந்தும் அவரால் வர வைக்க முடியும். அடுத்ததாக கடவுளின் அமானுஷ்ய செயல்கள். கடவுளின் இந்த அமானுஷ்ய செயல்களுக்கு ஒரு வரைமுறை என்பது கிடையாது. ஏனென்றால் அவர் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்வார். கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள், மனிதர்கள், விஷயங்கள் என எதுவாக இருந்தாலும் அதன் உடலை யாரோ தொடுவது போன்ற உணர்வை அதற்கு அவரால் ஏற்படுத்த முடியும். அதேபோல் உடல் வலிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்த முடியும். அதற்கு நோய்களை ஏற்படுத்த முடியும், விபத்துக்களை ஏற்படுத்த முடியும். அதுமட்டுமல்ல, கடவுள் தன்னுடைய அமானுஷ்ய செயல்கள் மூலமாக அதை கட்டுப்படுத்தி இயக்கி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். கடவுளின் இப்படிப்பட்ட அமானுஷ்ய செயல்கள் பற்றி மனிதர்களுக்கு தெரியவந்தால் அது பல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஏனென்றால் மனிதர்களுக்கு எது கடவுளின் அமானுஷ்ய செயல்கள் என்று தெரியாமல் குழப்பம் ஏற்படும். அதனால் அவர்களுக்கு வாழ்வில் நிம்மதி இல்லாமல் போய்விடும், அமைதி இல்லாமல் போய்விடும், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும், மனநிலை பாதிப்பு ஏற்படும், இன்னும் எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு அது வழிவகுக்கும். மொத்தத்தில் கடவுளின் இந்த அமானுஷ்ய செயல்கள் என்பது மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாத, பயங்கரமான அதே நேரம் பயமுறுத்தக்கூடிய ஒன்றாகும். இப்படிப்பட்ட அமானுஷ்ய செயல்கள் மற்றும் அமானுஷ்ய விஷயங்கள் அனைத்தும் கடவுளின் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை மனிதர்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் இதனால் அவர்களுக்கு மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் எவ்வித பிரச்சினைகளும் ஏற்படாது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களில் அறியாமையில் இருந்தால் அது நமக்கு மனநிலை பாதிப்பை கூட ஏற்படுத்தும்.